திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர்கள் சூட்கேஸ் மூவியோட டீம். எல்லாருக்கும் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது காமெடி மூவி மாதிரி தெரிஞ்சுது, அப்புறம் திடீர்னு ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி வருது. டைரக்டர் சார், நீங்க சொல்லுங்க, கதை எழுதும் போதே மதன் சாரை மனசுல வச்சுதான் எழுதுனீங்களா, இல்ல எழுதி முடிச்சுட்டு மதன் சார் இதுக்கு கரெக்டா இருப்பாருன்னு உங்களுக்கு தோணுச்சா சார்? அது ஒரு நிஜமா ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ ஆமா, அந்த ஒரு ஒரு நிகழ்வு உண்மை. ஸோ அந்த நிகழ்வு ரொம்ப மனசுல ஆழமா பதினதுனால அதை தொட்டு ஒரு கதையை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி அஸ்டோ உட்காந்து பாதி எழுதிக்கிட்டு இருக்கும் போதே ஸோ இது நல்லா வந்துகிட்டு இருக்கு, உடனடியாக அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ற வேலைக்கு போகலாம் அப்படின்னும் போது எனக்கு நான் அடிக்கடி சாரை ஒரு சின்ன சின்ன விஷயமா வேற வேலைகளாக சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு சட்டுன்னு சார் மைண்டில் வந்தார். உடனே கூப்பிட்டு சொன்னேன், சார் இப்படி ஒரு படம், இப்படி ஒரு பட்ஜெட், இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ உடனே அவர் கமிட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து எல்லாருமே புகழ், காயத்ரி, அரவிபாலா, தம்பி, அப்புறம் யுவன், சாட்டை யுவன், இப்போ இந்த படத்துலேருந்து அஜ்மல் கானா தன்னோட சொந்த பேர் நடிக்க இருக்காரு அவர். அப்புறம் இந்த உருவாக முதல்ல துவங்கினது இப்படி பண்ணலாம்னு துவங்க முயற்சி பண்ணேன். அப்படியான சூழலில் வந்து கை கொடுத்தவர் தயாரிப்பாளர் ஹரி அண்ணன், ஆர்நாட் ரிமுக் சார்பா. அவர் கை கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்து வேகமாக வளர ஆரம்பிச்சிது. ஸோ வேகமாக அப்படியே சட்டுன்னு ஆரம்பித்து முடித்தா கூட சரியான ரிலீஸ்க்காக காத்திருந்தோம். ஸோ இந்த இடைவெளி நிறைய பெரிய படங்கள் அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிற டைமில் எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிற இடைவெளி ஒரு சரியான இடைவெளின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் திட்டமிட்டு இந்த டைமுக்கு வர்றோம். பேக் டு பேக் வெண்ணிலா வீடு, அப்புறம் பேக் டு பேக்காக மூவிஸ் ரிலீஸ் ஆகுது, இந்த ஃபீல் எப்படி இருக்கு சார்? ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தான் வருது. இருந்தாலும் அப்போ என்ன சொல்றது, ஒரு படைப்பாளிக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க அடுத்தடுத்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறது, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறது, அடுத்த பிடிக்கிறதுக்கான முயற்சியிலே இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி எனக்கு இன்னைக்கும் இருக்கு. ஓகே சார். மதன் சார், நீங்க பண்ண படங்கள் எல்லாமே உங்க கேரக்டர்ஸ் எல்லாரோட மனசுல நின்றும். இப்ப அயலில அந்த அப்பா கேரக்டரா இருக்கட்டும், எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா பைசன்ல அந்த பிடி சார் கேரக்டர், நமக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் லைஃப்ல. இப்படி இந்த கேரக்டருமே மக்கள் மனசுல நிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா, இதுல உங்களோட ரோல் எந்த மாதிரி பிளே பண்ணிருக்கு சார்? நிச்சயமா மக்கள் மனசுல நிக்கிற கேரக்டர் தான். ஏன்னா குடும்ப சூழல்ல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சாமானியன் தான் இவன். நீங்கள் இப்போ இந்த சூட்கேஸ் ஏன் அப்படின்லாம் கேட்குறீங்கல்ல, இவர் கூட சொல்கிறாரு என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அவரோட இன்சிடென்ட் அந்த சூட்கேஸ்க்கும் இவருக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து என்னங்கிறது தான் இவரோட பர்சனல் லைஃப்பில் என்னங்கிறத கனெக்ட் பண்ணி தான் அவர் இந்த கதைக்குள்ளார ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்காரு. ஏன்னா இப்போ இல்லை, இப்போயும் சில இடங்கள்ல இருக்குது. முன்னாடியெல்லாம் அதிகபட்சமாக எல்லா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்கேஸ் ஒன்று இருக்கும், அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களோட ஸ்கிரிப்டு, பேப்பர், அது இது எல்லா கண்டென்ட்டுமே அதுக்குள்ளே தான் இருக்கும். அது உங்களுக்கு பயங்கர பொக்கிஷம் மாதிரியான ஒரு விஷயம் அது. ஸோ இவர் லைஃப்பில் ஒரு அப்படிப்பட்ட பங்கெடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நடிக்கிறதுங்கிறது வந்து எப்பயுமே அது கம்ஃபர்டபுள் தானே. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ நெகட்டிவ் ரோல் மாதிரி தோணுது சார். அது கதை உங்களை சுத்தி நகர்றதா, இல்ல நீங்க உங்களை சுத்தி எல்லாரையும் ஓட விடுறீங்களான்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. இல்ல, நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது அப்படி தனி மனிதன் இருக்கானாங்கிறது எனக்கு தெரியல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒருத்தனையும் நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாவோ அந்தந்த நேரங்களில் அப்படி இப்படி வடிவம் வைக்குது. அதுலேருந்து நெகட்டிவிட்டிலேருந்து நம்மளை விடுபட்டு நம்ம பாசிட்டிவாக மட்டுமே நம்மளை நகர்த்திக்கிறதுக்கு நம்மளோட அனுபவமும் பக்குவமும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கை கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதங்களையும் தொடக்கூடிய படமாக தான் சூட்கேஸ் இருக்கும். ஓகே மேம், ஹாய் மேம். மூவில ரொம்ப அழகா இருந்தீங்க ட்ரெய்லர்ல பாக்குறதுக்கே. நீங்க கொஞ்சம் புதுமுகமாவே தெரியுறீங்க எல்லாருக்கும். இதுக்கு முன்னாடி மூவிஸ் பண்ணிருக்கீங்க, பட் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் வந்திருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அண்ட் இந்த டீமோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் சொல்லுங்க. இதுல எல்லாருமே எனக்கு சீனியர். நீங்களே சொன்ன மாதிரி இது எனக்கு நான் ப்ரீவியஸா 2 படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 year கேப்க்கு அப்புறம் தான் நான் இந்த படம் பண்ணேன். ப்ரீவியஸா பண்ண படம் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள், மிடில் கிளாஸ் 2 படம் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே எல்லாருமே புதுமுகங்கள் தான். நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல தான் எல்லாருமே. ஸோ நான் இதுல வந்து ஒரு ஜூனியர்னே சொல்லலாம். ஸோ எனக்கு இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இவங்க கூட ஒர்க் பண்ணும் போது. உங்களோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஐடியா அந்த மாதிரி? நான் நெக்ஸ்ட் மலையாளம்ல டெபியூ ஆகுறேன். ஆல்ரெடி ஒரு படம் முடிச்சிட்டேன். ஸோ அது வந்து ஓணம்க்கு ரிலீஸ் ஆகுது. அது என்னோட ஃபர்ஸ்ட் பெரிய கமர்ஷியல் மூவி. அண்ட் தென் செகண்ட் மூவியும் மலையாளம்ல பண்றேன். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. நான் அதுக்காகவே சிலம்பம், ஹார்ஸ் ரைடிங்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மூவி நெக்ஸ்ட் என்னோட லைனப்பில் இருக்கும்.
ஓகே, மூவில யுவன் கூட உங்களோட இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கொட்டாச்சு அவர் விட்ட ஒரு அறையில அந்த அந்த கெமிஸ்ட்ரி வந்து லைக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ரொமான்ஸ், ஒரு சண்டை எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே இதுல இருந்தது. ரொம்ப டெப்தான ஒரு எமோஷன் இதுல இருக்கும் கண்டிப்பா. ஓகே ஓகே மேம். சார், நீங்க சின்ன வயசுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் உங்ககிட்ட அதே கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சைல்டு ஆர்டிஸ்ட் 2 இந்த படம் வரைக்கும் வந்திருக்கீங்க. சினிமா உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு, அண்ட் முக்கியமா இந்த மூவி இந்த க்ரூவோட நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டு இருக்கீங்களா? சினிமா எனக்கு வந்து இது வரைக்கும் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஐயோ என்னடா கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது வராது. அது எப்போ கொடுக்குமோ அப்போ கொடுக்கும். அது வரைக்கும் நம்மளோட கோல் என்னமோ அதை நோக்கி போயிட்டு பொறுமையாக இருந்தோம்னா கன்ஃபார்மாக அதுக்கான இது வரும். இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் வந்து ஒரு எப்படி வீட்டை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த பசங்களாம் இருப்பானுங்களே, அந்த மாதிரி இருக்க பசங்க. ஸோ அதில் வந்து ஒரு அந்த கேரக்டரில் வந்து ஒரு ஆன்டி சோக்கா இருப்பேன். ஆன்டிலாம் பார்த்தா அப்படியே வழிகிற கேரக்டர். ஸோ நான், புகழ், பாலா 3 பேரும் சேர்ந்து அந்த இது பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே எவ்வளோ பேர் இருக்காங்களோ எல்லாருக்குமே தனித்தனி இண்டிவிஜுவலான ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த ஒரு போர்ஷன்லேயும் எல்லாருமே அவங்கவுங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்க இதுவும் சரி, எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ஃபன்னாக வந்துருக்கு. புகழ் ப்ரோ இங்க இல்ல, நீங்க சொல்லுங்க. அவங்க கூட இருந்த அந்த காம்போ எல்லாம் சேர்ந்து அந்த சீன்ஸ்லாம் எப்படி வந்துருந்துச்சு? எனக்கு எப்படி இருக்குன்னா, நானும் அவனும் எப்படி வீட்டில் இருப்போமோ, நானும் அவனும் எப்படி எங்கேயாவது வெளியே போகும்போது எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் எனக்கு இருந்து. இதில் வந்து புதுசாக எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியல. எனக்கு கோலி சோடால தான் அவனோட சேஞ்ச் ஓவரே தெரிஞ்சுது, அவன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணது. மற்றபடி இதில் வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்களோட ஓன் கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அதுக்கு நான் ஆன்டி பாய்ன்னு நினச்சிடாதீங்க, எல்லாம் அந்த கேரக்டராக சொல்கிறேன். இந்த பானா காத்தாடி படத்துல அதர்வா சார் கூட சேர்ந்து பண்ணியிருந்தீங்க. அண்ட் இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் ரோல் ஒரு படத்துல நல்லா கிளிக் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து அதை பண்ண சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த படமும் அந்த மாதிரி இப்படிதானே நானும் நினைச்சேன், வந்துடும் நினைச்சேனே, வரலையே. ஸோ அது என்னன்னா, அது வந்து ஒரு ஏஜ் இருக்கும்ல. இப்போ 18 மாறும் போது நம்மளோட தோற்றங்களும் நம்மளோட வாய்ஸும் நம்மளோட இது லுக்கும் லைக்கும் எல்லாமே மாறி இருக்கும். அந்த டைம்ல இருந்ததுனால வந்து நிறைய பேர் போன இடத்துலலாம் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து பெரிய பையனாவும் இல்லை சின்ன பையனாவும் இல்லை நடுக்கட்ட ஏஜா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் அப்படியே எதுவுமே பண்ணாம அப்படியே சின்னதாக தான் பெருசா எதுவுமே பண்ணாமல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக கிடைச்சது வந்து கைதி தான். ஸோ அது ரொம்ப இந்த சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு பெரிய பையனாக ஆகி ஒரு ஹீரோவாவோ இல்லை ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுற வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். சைல்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிளே அது மட்டும்தான். ஸோ அதெல்லாம் தாண்டி வரணும். அதுக்கு தான் சொன்னேன் பொறுமை ரொம்ப முக்கியம்னு. ஓகே சார், நீங்க சொல்லுங்க உங்க ரோல் என்ன இந்த படத்துல, சூட்கேஸ் டீம் பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொன்னீங்க. என்ன சொல்ல போறாரு, நீ என்ன பண்ணிடுறீங்க? நான் சொல்ல வேண்டியது அவர் சொல்லிட்டாரு. அதுதான் 3 பேருடைய காம்போ. பாய் சொல்றேன். என்னது சொல்லுங்கயா? பாயா இல்லையா? சொல்லுங்கய்யா. புரியலையா? அதுதான் 3 பேருடைய காம்போ தான். புகழ் ப்ரோ, உதய ஐயா என்ன பண்ணாங்க, 3 பேருடைய காம்போ தான் இந்த படத்துடைய எங்களுடைய ரோலா இருந்தது. அது ஐயா சொன்ன மாதிரி ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ற பசங்களுடைய ஜாலியான ஒரு எப்பயுமே ஜாலியா இருக்கிற பசங்க. அதாவது நாங்க எங்களை மாதிரி. நீங்க 2 பேர் பண்ணிருக்கிறதுமே நேபாளி கேரக்டர் தானா? நேபாளியா? இல்ல ட்ரெய்லர்ல அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அது டைலாக், அது கதை சொல்ல விட்டுருவாங்க. நாங்க நேபாளி இல்ல, நாங்கள் 100 ரூபாய்க்கு பண்ணலேமா. நம்ம வீட்டுக்காரங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க எங்க சம்பளத்தை குறைச்சு பேசும்போது குறைஞ்ச வேலைக்கு ஆச்சு இருக்கு, வேலைக்கு இருக்கலாம். நான் கலரிங்லாம் பண்ணதுனால நான் நேபாளி நினைச்சீங்களா? அப்படியே பர்ஃபெக்டா இருந்தாரு. நான் ஒருவேளை கதைப்படியுமே வடக்குல இருந்து வர்ற மாதிரி இருக்காங்களோன்னு நினைச்சேன். சம்பளம் குறைச்சு பேசும்போது ஐயோ பொருள் நிறைய இருக்கியா அப்படின்ட்டு, குறைஞ்ச சம்பளத்துக்குலாம் 100 ரூபா பொருட்களை வேலை இருக்கிறாங்க. பொருள் சம்பளத்துக்கு வேலை செய்யலாம், ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நேபாள் வரைக்கும் போவியா, பக்கத்து ஊருக்காரனா சட்டை பிடிச்சி கேட்கலாம்ல அப்படின்னு. அப்படியே ஓகே, அப்ப ஊருக்காரங்களா தான், உள்ளூர்காரங்களா தான். 2வது இன்னைக்கு யதார்த்தமாவே நாங்க அதை சும்மாலாம் எழுதல, யதார்த்தமே இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் ரொம்ப சாதாரணமான வார்த்தை சொல்றாங்க, இதுக்கு தாப்பா 2 ஹிந்திக்காரங்களை கூட்டு வேலைக்கு வைக்கணுன்றது அப்படின்ற அளவுக்கு நம்ம தமிழகம் போய்கிட்டு இருக்கு. 2வது நம்ம ஆட்களும் கொஞ்சம் வேலையில சொதப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அவ்வளவு சரியா வேலை செய்யறதே இல்லை அப்படின்ற மொத்தமா சொல்லல, நிறைய அப்படி ஆயிட்டாங்க. அதனால யதார்த்தமா கிராமத்துல சொல்றாங்க, எங்க வில்லேஜ் வரைக்கும் வந்துருச்சு இந்த தாக்கம். ஹிந்திக்காரங்களை வேலைக்கு வச்சு ஒரு 4 ஹிந்திக்காரங்களை எடுத்து ஒரு வீட்டுல போட்டு களை எடுக்க விட்டுருலாம்ப்பா அப்படின்றாங்க. எங்கேயா போயிடுச்சு அது மாதிரி அந்த விஷயம். ஓகே.
சார் நீங்க நட்சத்திராவை அயலிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ இந்த படத்துலயே பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரோல் என்ன இந்த படத்துல, அண்ட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது உங்களுக்கு அவங்க கிட்ட பார்த்த வரைக்கும்? ரோல் சொன்னால் அது கதையோட முக்கியமான விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்க டிரான்சிஷன்னா ஆரம்பத்துல சின்ன பிள்ளையிலேருந்தே சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்தே வந்த பொண்ணு தானே அபி வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஆள், சொல்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆள். அதுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ரொம்ப கிளாரிட்டியாக கேட்டுக்கும். மெச்சூர்டான பர்சன், அது நல்லா படிக்கிற பொண்ணு. அதனால பெருசாக அதுலேருந்து என்ன மாற்றம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது கிராஜுவலாக அதோட வளர்ச்சிக்கு அது நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு, அவ்வளவுதான். அண்ட் இப்போ புகழ் அவங்க இங்க இல்ல, அவங்களோட செட்ல இவங்களெல்லாம் மேனேஜ் பண்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க, இப்போ இங்க இன்டர்வியூஸ்ல அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணி நடிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு செட்ல? கதைன்றனால அது ரொம்ப கஷ்டமா தெரியல. ரெண்டாவது கதைக்குள்ள மேனேஜ் பண்றவரா பண்றது சார் தான், மதன் சார் தான் அதை பண்றாரு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவர் செஞ்சுருவாரு உள்ளுக்குள்ள. உங்களுக்கு வேலையே வைக்கலங்கிற ஒரு காட்சி அமைப்பு தானே இருக்கும் ஒன்னொன்னும், அதனால ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ரெண்டாவது எங்களுக்குள்ள இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்லுவாங்க, இது நான் எழுதுனா நான் ஒரு அளவுக்கு தான், அதுக்கு மேல நடிகர்களோட சப்போர்ட். எனக்கு இதுல ஒரு டைரக்டரா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு முன்னால வெண்ணிலா வீடு பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னால அருமிசை குறும்பார்வை பார்த்துருக்கேன். அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, அருமிசை குறும்பார்வையில சின்ன சின்ன கேரக்டர்லாம் என்கிட்ட ஒருத்தர் ஒரு பிரபலமான இயக்குனர் சொல்லியிருந்தாரு, படம்லாம் நல்லா இருக்குடா, பலாசக்திவேல் சார் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த வார்டனு, அந்த சமையல்காரன், இந்த வாட்ச்மேனு, இதெல்லாம் நீ ஆர்டிஸ்ட் போட்டிருக்கா, அவ்வளவுக்கு தெரிந்த முகத்தை இறக்கியிருந்தீங்கன்னா இந்த படம் அப்படி அப்படி இருந்திருக்கும்டா அப்படின்னாரு. நான் திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்துட்டு ஆமாம் இல்லை கொஞ்சம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா வீட்டில் ஓரளவுக்கு கொண்டு வந்தேன். அதுலேயுமே சில நடிகர்களை கொண்டு வர மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், கிடைக்கல பட்ஜெட்டுக்குள்ள. அப்போ இதில் முடிவு பண்ணோன்னே மதன் சார் கமிட் ஆனோடனே அதுக்கப்புறம் எல்லாருமே ஓரளவுக்கு தெரிந்த முகங்களாக கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சி, அப்படின்ற தெளிவான முடிவுல இருந்து அதுக்கான முயற்சி சரியாக நடந்தது. அதோட ரிசல்ட்டு படத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நானே டைரக்டராக ஃபீல் பண்ணது என்னன்னா, இவங்கள்ட்ட ஒரு சீனை விளக்கிட்டு நான் நின்றேன்னா அவங்க ஒரு கிரியேட் பண்ணி அவங்க ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து இப்படி சொல்லுவாங்க, இப்படி நாங்கள் பண்ணால் நல்லா இருக்குமான்னு. அதில் சில விஷயங்கள் இந்த டைலாக் வேணாம் இந்த டைலாக் வேணாம் அப்படின்னு நான் ஒரு சில விஷயத்த முடிவு எடுத்துட்டு இதை பண்ணலான்னு சொல்லுவோம். அதை மதன் சார், புகழ், உதய், பாலா, அவங்க காயத்ரி மேடம், அவங்க எல்லாம் இவங்க 5 பேர் தான் மேக்ஸிமம் காம்போல இருக்கும் சீக்வன்ஸ். ஸோ அவங்க 5 பேருமே ரொம்ப சரியா பண்ணாங்க. அது படத்துல ஒர்க் ஆயிருக்கு. ஆமா, நான் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு டைலாக் போடுவோம் அப்படி புகழ். சரி ஓகே பண்ணலான்னு போயிருப்போம், ஆக்ஷன் சொல்லியிருப்போம், பின்னால வந்து புகழ் ஒரு டைலாக் ஆனே அந்த 3000 ரூபான்னு அப்படி. அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் பார்க்கும்போது எப்போ புகழ் பிளான் பண்ணீங்க அப்படின்னு தோணுச்சுண்ணே, இப்படி கத்திக்கிட்டு கூப்பிடுறாங்க, நான் 3000 ரூபா கொடுத்தா நான் போயிடுவேன்னு அப்படின்னு சொல்லுவாப்படி. தேட்டரில் பார்த்தா அது பயங்கர சிரிப்பா வந்துச்சு. அது மாதிரியான பல விஷயங்கள் நிகழ்ந்தது. அப்ப இப்ப அதாவது நடிகர்களை போடும்போது ஒரு ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு பல படங்களை நடிச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், தன்னை நிலைநிறுத்துக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற எஃபோர்ட், ஒரு கதை கிடைக்கும் போது அதுக்குள்ள அவங்க உள்ள வந்து அதை இம்ப்ரூவ் பண்றது இருக்குல்ல, அது இந்த படத்துல எனக்கு 100% அதனால தான் இப்போ அடுத்தடுத்த படங்களுக்கு காஸ்டிங்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன், பார்த்து செலக்ட் பண்றேன், நேரம் எடுக்கிறேன் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. இந்த ஆர்டிஸ்ட் அம்மா இதுக்கு 5 பார்ப்போம், இதுல யாரை பார்ப்போம், இப்போ அடுத்த படம் ஷூட்டிங் போகிறோம், அதுக்கெல்லாம் காஸ்டிங்க்கு 3 மாதம் நேரம் எடுத்திருக்கோம். 3 மாதம் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி திரும்ப 5 முறை பேசி அதை காஸ்டிங்கை வடிவமைச்சு இப்போ படப்பிடி போகிறோம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்துல கிடைச்ச எனக்கு அனுபவம். அதனால எனக்கு இந்த படம் முக்கியமான படமா இருக்கும். ஓகே, இப்போ சூட்கேஸ் படம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வார்த்தையில் அதை பத்தி சொல்லணும். இந்த வேர்டை சொல்லக்கூடாது, இதை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தோன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த படத்துல இது வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு வார்த்தையில படத்தை பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? விறுவிறுப்பு. ஓகே, நீங்க சொல்லுங்க. அங்கன்னா அப்படிதான் போலாம், அப்படி வரீங்க 6x வரீங்க. நீங்க சொல்லுங்க. ஃபன் என்டர்டெய்னர். ஃபன் என்டர்டெய்னர். சார் நீங்க? அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ நீங்க சொல்லுங்க. என்ன அப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏதோ சொல்றாங்க, மிக்ஸ்டு எமோஷன்ஸ். மிக்ஸ்டு எமோஷன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க, அதாவது சொல்லுங்க. என்ன சொல்றது, நல்ல படம். என்ன சொல்லுவா, ஒரு பெஞ்ச் ஆஃப் லைப்ரரி சொல்லலாம். ஏன்னா எல்லா எமோஷனலும் எல்லா புக்கும் இருக்கிற ஒரு இடம் மாதிரி சொல்லலாம். இல்லை அதே மாதிரி எல்லா எமோஷனலும் எல்லா விதமான
இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் எல்லாமே அங்கே கிடைக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல எல்லா விதமானதும் இருக்குன்றதுனால கமல் சார் சொல்லுவாங்க, கமல் சார் எல்லா விதமான எமோஷனும் எல்லாம் இருக்கக்கூடிய நானே அவளை சமாளிக்கிறேன். இப்படி கோத்து விட்டேன், என்ன பண்றேன்? ஒரு வார்த்தை சொல்லுப்பா திரும்ப அதான் ஒரு வார்த்தை தான் நமக்கு வராதானே. இப்போ ஸ்பாட்ல இல்லாத கேரக்டர் காயத்ரி மேம், அவங்க வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி கேட்டா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் சொல்றது எதிர்நீச்சல் சீரியல்ல தான் அதுல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கேரக்டரும் அது கூட சிங்க் ஆகுற மாதிரி இருக்குமா, இல்ல டோட்டலா டிஃபரெண்டா புதுசா டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த இதுல இருக்காது. என்ன மாதிரி என்ன கேரக்டர்? கதை சொல்ல வேணாம், கேரக்டர் மட்டும். எதிர்நீச்சல்லாம் அவங்க போறதுக்கு முன்னாடி எடுத்த படம், ஆமா அதுக்கப்புறம் தான் எதிர்நீச்சல் படம். இந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்தது. ஓகே ஓகே. இதுல அவங்க ரோல் என்ன சார், என்ன மாதிரியான பிளே பண்றாங்க? கதை வேணாம், ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லுங்க. கதையோட மொத்த பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான். கான்ஃபிளிக்ட், அந்த பிரச்சனையை உருவாக்குறது அவங்க தான். இல்ல ட்ரெய்லர் பார்க்கும்போது இவங்க தான் காரணங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்க சொன்னதுனால இவர் காரணமாயிடுறாரு. இல்ல ஜென்ரலா அவங்க மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த எதிர்நீச்சல்ல அவங்க ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்கல்ல, ஷீ இஸ் வெரி ரூட் அந்த மாதிரி. பட் இந்த படத்துல அவங்க 2 எமோஷனுமே காமிச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டுன்னு காமிச்சிருப்பாங்க, அதே சமயம் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கிற மாதிரி. நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க, நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும், உங்களுக்கு தான் அம்மாவா பண்ணிருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த காம்போ? அக்கா அது என்னன்னா லேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஒரு அம்மாவா அவ்வளோ ப்ராப்பரா இருக்கும். அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி லுக் அப்பியரன்ஸா இருக்கட்டும், அவங்க பேசுற ஸ்லாங்கா இருக்கட்டும், அதுக்கு எப்படி ப்ராப்பரா, அதுக்கு அப்படியே இது ஆப்போசிட்டா இருக்கும். இதுல பேசின அவங்க ஸ்லாங்கா இருக்கட்டும், பிளஸ் வந்து அப்பியரன்ஸ் எல்லாமே டோட்டலா வேறுபட்டு இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை அவ்வளோ அக்யூரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புது காயத்ரி அக்காவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்லாங்காவும் பிளஸ் அவங்க வந்து ஒரு மினி அந்த வடிவுகரசி அம்மா இருக்காங்களா, அவங்கள மாதிரி நினைக்கிறேன். எல்லா கேரக்டரும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்க வந்து அவ்வளோ ஆப்டா பண்றாங்க. இப்போ இவரோட கேரக்டர் ஒன்லைன்ல சொன்னா ஆன்டி வெரியன் சொன்னாரு. அப்போ உங்க கேரக்டர் ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா ஆன்டி வெரியன்லாம் சொல்லுங்க, ஆன்டி பாய். ஓகே, ஆன்டி பாய். நான் ஒரு குடிகார, இந்த படத்துல ஒரு குடிகார ரோல் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். அவங்களோட பையன் ஆனா குடிகார ரோல். அந்த கதையில அவங்களோட பையன் கிடையாது, அவங்க லேபிள்ல அவங்களுடைய பையன். ஓ இதுல இல்ல, சாரி நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல கதையில வந்து ஒரு குடிகாரரா வந்து பிரியரா வச்சிருக்காரு. ஓகே, ஓவராலா படம் எப்படி வந்திருக்கு? ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க ஜூலை 3 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஓகே சார், ரொம்பவே நல்ல ஒரு டீமா இன்டர்வியூ செம்ம ஃபன்னாவே போச்சு. இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டர்ல பாக்குறோம், திரைக்குறள் சார்பா கேட்டுக்கோ, நாங்களுமே போய் பாக்குறோம். சக்சஸ்க்கு வாழ்த்து. நன்றி. நன்றி.